அருகே துணை மின் நிலையத்தில் திடீர் கோளாறு. மின்சாரம் தடைப்பட்டதால் சென்னையின் பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கின. மின்சாரம் தடைப்பட்டதை கண்டித்து சென்னையில் சில இடங்களில் மக்கள் போராட்டம். மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். ஆதார் விவரங்களை டிசம்பர் 14 வரை கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்பு ஜிஎஸ்டியை விமர்சித்து பேசிய கோவை அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் சீனிவாசன். ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு பின் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரினார். நாளை நடைபெறவுள்ள குரூப் 2 தேர்வுக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியீடு. காலை 9 மணிக்கு முன்னதாக வர வேண்டும் என தேர்வர்களுக்கு அறிவுரை. மதுரை அருகே திமுக கூட்டத்தில் வழங்கப்பட்ட சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வாந்தி, மயக்கம். முதல் நாள் இரவு தயாரிக்கப்பட்ட உணவை மறுநாள் சாப்பிட்டதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என தகவல். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானம். ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக குடும்பத்தினர் வழங்க ஒப்புதல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தில் பதவி விலக தயார் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. சமரச பேச்சுவார்த்தைக்கு மருத்துவர்கள் வராத நிலையில் நீதியை நிலைநிறுத்த தனக்கும் அக்கறை இருப்பதாக வீடியோ மூலம் விளக்கம். வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கைதிகளை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய புகாரில் சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயாள் நடவடிக்கை. திருப்பூரில் மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான அறக்கட்டளை அலுவலகத்தில் 5 மணி நேரம் விசாரணை நடத்திய காவல்துறை. மகாவிஷ்ணுவை நேரில் அழைத்து சென்று விசாரித்த நிலையில் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல். அசோக் நகர் அரசு பள்ளியில் பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு விவகாரம். தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார் பள்ளி கல்வி ஆணையர். மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் ஆசிரியைகள் 2 பலி. உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி முடிவு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் 15ஆம் தேதிக்கு தள்ளி போவதாக தகவல். வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு குறுகிய காலமே இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல். திருவள்ளூர் அருகே 3 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை தொடர்பாக 3 இளைஞர்களிடம் விடிய விசாரித்த அமலாக்கத்துறை 3 பேரையும் கைது செய்து பெங்களூரு அழைத்து சென்றனர்.
சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து இன்றும் நாளையும் 955 சிறப்பு பேருந்துகள். மிலாடு நபியை ஒட்டி தொடர் விடுமுறையை அடுத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சின்னசேலம் அருகே நடிகர் ஜீவா ஓட்டிய கார் சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான விவகாரம். சாலையில் இருசக்கர வாகனத்தில் திடீரென புகுந்த மணிவண்ணன் என்பவர் மீது காவல் நிலையத்தில் ஜீவா புகார். தனது மகன்கள் குடிபோதையில் இருந்ததாக தவறாக சித்தரிக்கப்படுவதாக பாடகர் மனோவின் மனைவி பேட்டி. இப்படி பேசுறாங்க, இப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது. பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊர்ல இல்லடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பத்தி எனக்கு தெரியும். தவறு செய்யவில்லை என்றால் 2 மகன்களையும் ஏன் ஒளித்து வைத்திருக்க வேண்டும் என தாக்குதலுக்கு உள்ளான சிறுவனின் தந்தை கேள்வி. தமிழ் திரைப்பட நடிகைகள் குறித்து ஆபாசமாக பேசிய மருத்துவர் காந்தராஜ். நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர் சங்க விசாகா கமிட்டி தலைவர் ரோஹிணி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் நீளம் தாண்டுதலில் 2 தங்கம் உள்பட 3 பதக்கங்களை வென்ற தமிழ்நாடு வீரர்கள். சென்னையில் நடைபெற்று வரும் தொடரில் 28 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடம். திருவள்ளூர் மாவட்டத்தில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கியதால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட குருவிமேடு பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு 10:15 மணியளவில் திடீரென ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் கோயம்பேடு, மதுரவாயல், திருவேற்காடு, மணலி, அம்பத்தூர், அயப்பாக்கம், திருமுல்லைவாயல், ஆவடி, வியாசர்வாடி, மின்ட், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவிகா நகர், கொடுங்கையூர் உள்ளிட்ட வடசென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கின. இதேபோன்று தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், திருவான்மையூர், பெசன் நகர், வேடச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் மின் விநியோகம் தடைபட்டது. சுமார் 1 மணி நேரமாக மின்தடை நீடித்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இது தொடர்பாக செல்போன் வாயிலாக மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அழைப்பை ஏற்கவில்லை என்று மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். மின் தடையை கண்டித்து சாலிகிராமத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே குருவிமேடு துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் பழுது ஊழியர்களால் சீரமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரவு 11:30 மணி முதல் சென்னை முழுவதும் படிப்படியாக மின் விநியோகம் சீரானது. இதனிடையே மின்தடையை கண்டித்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடுங்கையூரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மின்வாரிய ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அண்மை செய்தி. RGBSI என்ற நிறுவனம் ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதல்வரின் அமெரிக்க பயணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 100 கோடி ரூபாய் முதலீடை ஒசூரில் செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்
பல்வேறு ஒப்பந்தங்கள் கடந்த சில தினங்களில் கையெழுத்தாகி இருக்கிறது. அதில் இறுதியாக ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நமக்கு பயன் அளிக்கும்? இது குறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 17 நாள் பயணமாக கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அமெரிக்காவிலிருந்து அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில RGBSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்டிக் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உற்பத்தியை பொறுத்தவரை உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிகமான தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீட்டை ஈர்த்து தமிழ்நாட்டை அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில இந்த $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதற்கு உற்பத்தி மற்றும் சேவைத்துறையில பெரும் அளவு முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும். அதே போல அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மற்றும் மூலதன தீவிர துறைகளில் சமச்சீரான முதலீடுகளை இருப்பது மிகவும் இன்றியமையாகும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த RGBSI நிறுவனம் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை, பொறியியல், தரமான வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை பல துறைக்கான மேம்பாட்டு மின்னணு மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் கார்ப்பரேட் தலைமையகம் அமெரிக்கா நாட்டின் மிகப்பெரிய உள்ள ட்ராயில் அமைந்திருக்கிறது. எனவே அந்த வகையில 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் இந்த மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதே போல அதிகாரிகள் முன்னணியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே வேளையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். எனவே 24 மணி நேரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நாளை காலை சுமார் 8 மணி அளவில் அவர் சென்னை திரும்புகிறார், சென்னை வந்தடைகிறார். 17 நாட்கள் பயணமாக சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிலான அளவிற்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 17 நாள் பயணமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். நாளை காலை சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். திருவள்ளூர் மாவட்டத்தில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கியதால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட குருவிமேடு பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு 10:15 மணியளவில் திடீரென ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் கோயம்பேடு, மதுரவாயல், திருவேற்காடு, மணலி, அம்பத்தூர், அயப்பாக்கம், திருமுல்லைவாயல், ஆவடி, வியாசர்வாடி, மின்ட், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவிக நகர், கொடுங்கையூர் உள்ளிட்ட வடசென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கின. இதேபோன்று தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், திருவான்மையூர், பெசன் நகர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் மின் விநியோகம் தடைபட்டது. சுமார் 1 மணி நேரமாக மின்தடை நீடித்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இது தொடர்பாக செல்போன் வாயிலாக மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அழைப்பை ஏற்கவில்லை என்று மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். மின் தடையை கண்டித்து சாலிகிராமத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே குருவிமேடு துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் பழுது ஊழியர்களால் சீரமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரவு 11:30 மணி முதல் சென்னை முழுவதும் படிப்படியாக மின் விநியோகம் சீரானது. இதனிடையே மின்தடையை கண்டித்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடுங்கையூரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மின்வாரிய ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
அண்மை செய்தி. RGBSI என்ற நிறுவனம் ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதல்வரின் அமெரிக்க பயணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 100 கோடி ரூபாய் முதலீடை ஒசூரில் செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கடந்த சில தினங்களில் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் இறுதியாக ஓசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக RGBSI நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நமக்கு பயன் அளிக்கும்? இது குறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 நாள் பயணமாக கடந்த 27ஆம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று அமெரிக்காவிலிருந்து அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில RGBSI நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய்க்கு முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்டிக் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிதல் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உற்பத்தியை பொறுத்தவரை உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிகமான தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீட்டை ஈர்த்து தமிழ்நாட்டை அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது. இவை அந்த வகையில இந்த $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதற்கு உற்பத்தி மற்றும் சேவைத்துறையில பெரும் அளவு முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும். அதே போல அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மற்றும் மூலதன தீவிர துறைகளில் சமச்சீரான முதலீடை இருப்பது மிகவும் இன்றியமையாகும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிறுவனத்தோடு புரிதல் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த RGBSI நிறுவனம் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை, பொறியியல், தரமான வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை பல துறைக்கான மேம்பாட்டு மின்னணு மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் கார்ப்பரேட் தலைமையகம் அமெரிக்கா நாட்டின் மிகப்பெரிய உள்ள ட்ராயில் அமைந்திருக்கிறது. எனவே அந்த வகையில 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் இந்த மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமேட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிதல் ஒப்பந்தம் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதே போல அதிகாரிகள் முன்னணியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதே வேளையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். எனவே 24 மணி நேரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே நாளை காலை சுமார் 8 மணி அளவில் அவர் சென்னை திரும்புகிறார், சென்னை வந்தடைகிறார். 17 நாட்கள் பயணமாக சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த புரிதல் ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 17 நாள் பயணமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். நாளை காலை சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.